என்னம்மா, துணி துவைக்க போறியா? ஊற வைக்க போறேன் அத்தை. எழில் சட்டையும் சேர்த்து ஊற வச்சிடு. என்ன அத்தை, இருக்கிற வேலையில அதையும் செய்யணுமா? அவரை சேர்த்து வச்சு அவங்க வீட்ல போய் துவைக்க சொல்லுங்க. என்னால முடியாது, இங்கே ஏகப்பட்ட வேலை இருக்கு. ஏழு ஒரு நிமிஷமா. அவன் ஒன்னும் நிறைய ட்ரெஸ் கொண்டு வரல. சரி, நீ ஒன்னும் துவைக்க வேணாம், எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க வை, நானே ஊற வச்சு துவைச்சிடுறேன். என்னமோ பண்ணுங்க, என்ன தொந்தரவு பண்ணாம இருந்தா சரி. சொல்லுமா. என்னப்பா, அங்க ஏதாவது பிரச்சனை போயிட்டு இருக்கா? என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லம்மா. அத்தை ஏதாவது சொல்றாளடா? அவங்க ஏதோ பாட்டுக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க, என்கிட்ட எல்லாம் இல்ல. சாப்பிட்டியா எழிலு? எழில், அம்மா சாப்பிட தான் கூப்பிடுறாங்க, நான் திருப்பி கூப்பிடவா? எழில், உன் ட்ரெஸ் இருந்தா கொடு, பாட்டி துவைச்சு தரேன். இல்ல பாட்டி, பரவாயில்ல, குளிக்கும் போது நானே துவைச்சுக்கிறேன். அத்தை சொல்றது எல்லாம் பெருசா எடுத்துக்காத. உன் மாமா செத்து போனதுல இருந்தே அவ இப்படிதான் ஆயிட்டா. எப்ப பாரு எரிச்சலாவே இருக்கா. பாட்டி, இன்னொரு ஆள் வீட்டில் வந்து தங்கும்போது கஷ்டமா தான் இருக்கும். அம்மா சொல்ல மீற முடியாம இங்க வந்துட்டேன். நீங்க யாருமே இங்க வந்து தங்குனது இல்ல. நீ இங்க வந்ததுல பாட்டிக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அவ்வளவுதானே, விடுங்க பாட்டி, வேற எதுவும் பிரச்சனை இல்லையே. அங்க ஏதோ சரியில்லை. என் பிள்ளை என்கிட்ட எதையோ மறைக்கிறான். அவன் அங்க சந்தோஷமா இல்ல. பாக்யா, ஆபீஸ் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் இருங்க. என்ன கோச்சிக்காதீங்க. விஷயம் என்னன்னு சொல்லு. நம்ம எழில் பத்தி தான். அவனுக்கு என்ன? கோவத்துல வெளியே போக சொன்னீங்க, அவனும் போயிட்டான். அவனை திரும்ப கூப்பிட வேண்டாமா? அப்படியே விட்டுலான்னு முடிவு பண்ணிட்டீங்களா? லைஃப் எவ்வளவு கஷ்டம்னு அவனுக்கு தெரியட்டும் பாக்கியா. கம்ஃபர்டபுளா இருக்கும்போது லட்சியம் ஆசைன்னு நிறைய பேச தோணும். ஆனா அதுல இருந்து வெளியே வந்து லைஃபை ஃபேஸ் பண்ணும்போது தான் எது வாழ்க்கைக்கு தேவைன்னு முடிவு பண்ண முடியும். பிராக்டிக்கல் லைஃப் என்னன்னு அவனுக்கு புரியட்டும். இப்ப அவனை வருஷம்னா திரும்ப சினிமா டயலாக் பேசுவான், கனவு லட்சியம்னு எல்லாம் பேசுவான். இல்லங்க, அது வந்து. இத பார் பாக்கியா, அவனுக்கு லைஃப் புரியும் போது அவனே திரும்பி வருவான். டோன்ட் வரி. பாக்கியா, அவனை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு நினைக்கிறியா? இப்ப அவன் கஷ்டப்படுறான்னு யோசிச்சு அவன் பிடிவாதத்துக்கு நம்ம விட்டு கொடுத்தா லைஃப் ஃபுல்லா அவன் தான் கஷ்டப்படுவான். புரியுதா? வேற ஏதாவது விஷயம் இருக்கா? சரி, நான் வரேன். அம்மாடி, எழில் சாப்பிட்டானா? நான் எப்போ பண்ணி வச்சிட்டேன். அவன் சாப்பிடலன்னா நான் என்ன செய்யறது அத்தை? என்கிட்ட வந்து திரும்ப திரும்ப சாப்பிடலையான்னு கேட்டா நான் என்ன பண்றது? அது இல்லம்மா, அவனுக்கு உப்மா பிடிக்காத என்னமோ. தோசை ஊத்தி தந்துடுறியா? இல்ல, நானே ஊத்தி தரேன். இருங்க, அது என்ன பிடிக்காது? அவன் என்ன இங்க விருந்து சாப்பிடவா வந்திருக்கான்? குடுக்கறத சாப்பிட வேண்டியது தானே. கோவம் வரும், சொல்லிட்டேன். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், அவன் வந்ததுல இருந்து மூஞ்ச காட்டிக்கிட்டே இருக்க. அவன் ஒன்னும் தங்க இடம் இல்லாம இங்க வந்து தங்கல. நல்ல வசதியா இருந்தவன், நல்லா சாப்பிட்டவன். பிடிக்கலன்னா இன்னொன்னு பண்ணி கொடுத்தா என்ன? அவங்க வீட்ல வசதியா இருந்திருக்கலாம், நம்ம வீட்ல என்ன வசதியோ அதுதானே செஞ்சு கொடுக்க முடியும்.
சும்மா ஏதாவது சொல்லாதீங்க அத்தை. மெதுவா சொல்லுடி, அவன் காதுல விழுந்துற போது. அவன் மாடி ஆ, வா பாக்யா. வாங்க அண்ணி. என்னங்கம்மா? வரும்போது காய்கறிலாம் பார்த்தேன், ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு, அதான் வாங்கிட்டு வந்தேன். சரிம்மா. அண்ணி டீ குடிக்கிறீங்களா அண்ணி? இல்ல வெயிலா இருக்கு, லெமன் ஜூஸ் போடவா? வேண்டாம், இருக்கட்டும். மா எழிலெங்க? வீட்லதாம்மா இருக்கான், மேல இருக்கான். கூப்பிடுறேன். எழில், தம்பி எழில், எழில், எழில். அம்மா எப்பமா வந்த? வாடா. என்னம்மா நீ வரன்னு சொல்லவே இல்ல? உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சுடா, அதான். சொல்லியிருந்தா நானே வந்து உன்னை பார்த்திருப்பேன்ல. எதுக்குமா இவ்வளவு தூரம் தனியா வந்துட்டு? ஆமா, தனியா வந்ததே இல்ல பாரு. எப்படிடா இருக்க? காலையில கூட ஃபோன் பேசிட்டு என்ன எப்படி இருக்குன்னு கேக்குற? எழில் காலையில இருந்து சாப்பிடவே இல்லம்மா. அதான் மத்தியானம் உனக்கு பிடிச்ச மாதிரி சமைக்கலான்னு இருக்கேன். சரி எழில, கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம். அங்கயா? நான் எப்படிமா? அங்கயானா? அதுதானே உன் வீடு. கிளம்பு, பேக் எடுத்துட்டு வா, போ. சும்மா இருமா, நான்லாம் வரல. அங்க வந்தா அப்பா ஏதாவது சொல்லுவாரு. ஆமா ஆமா சொல்லுவாரு. என்ன சொல்றாருன்னு நானும் பாக்குறேன். நீ கிளம்பு. பாக்யா, கோச்சுக்கிட்டியா? அவ குணம்தான் உனக்கு நல்லா தெரியுமே. பட்டு பட்டுன்னு ஏதாவது சொல்லிடுவா. இருக்கிற இடத்துல இருந்தாதாமா எல்லாருக்கும் மரியாதை. இவன் எங்கேயோ ஃப்ரெண்டு வீட்டுல போய் தங்குறேன்னு சொன்னான். நான் தான் அம்மா வீடு இருக்கும்போது ஏன்டா வெளியில போய் தங்குனோன்னு நான் தான் இங்க இருக்க சொன்னேன். அது தப்பா போச்சு. நான் இந்த வீட்டுல உரிமை எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அதுல விருப்பம் இருக்கான்னு கேட்டிருந்திருக்கணும். என்னம்மா? உனக்கு எத்தனை தடவைடா சொல்லணும்? பேக் எடுத்துட்டு வர சொன்னேன்ல. உன்னை கூட்டிட்டு போறதுக்காக தான் வந்தேன். போ, பேக் எடுத்துட்டு வா. போன்னு சொன்னேன்ல. என்ன தப்பா நினைக்காத பாக்யா. எனக்கு என் பேரனை நல்லா கவனிச்சுக்கணும் தான் ஆசை. ஆனா நான் ஒன்னும் அவ்வளவு வசதியா இல்லையே. அம்மா, நீ அண்ணி இந்தாங்க அண்ணி ஜூஸ். பாப்பாவுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இன்னும் 1008 செலவு வேற இருக்கு. தினமும் எங்க 3 பேருக்கும் 3 வேளை சாப்பாட்டுக்கே போராட்டமா இருக்கு. இதுல இருக்கிறத தானே செஞ்சு கொடுக்க முடியும். வேண்டாம் நீ பரவாயில்ல. பரவாயில்ல, வாங்கிக்கோ. இதுல 3000 ரூபாய் இருக்கு. இந்தா, பாப்பாவை நல்லா பாத்துக்கோ. மா, வரேன். பத்திரமா பாத்துக்கோ. நான் வரேம்மா. வாடா போலாம். வரேன் பாட்டி. சரிப்பா. வரேன் அத்தை.
ஆ சரிப்பா. வரேன். ம் சரிங்க அண்ணி, போயிட்டு வாங்க. வரேம்மா. சரிம்மா. உட்காருமா. வரோம் பாட்டி. சரிப்பா. அந்த கலர் இது. பாட்டி ஆ? எவ்வளோ நேரம் பாட்டி? எந்த கலர் நெயில் பாலிஷ் வேணும்னு சொல்லுங்க. இரு இரு இரு. இது போடு, என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இருக்கும். இந்தா போடு. ம் ம். இனியா, ம்? உன் தாத்தா கிட்ட நெயில் பாலிஷ் போட்டு விடட்டுமான்னு கேளு. தாத்தாவுக்கா? கேளு கேளு, சும்மா கேளு. தாத்தா நெயில் பாலிஷ் போட்டுக்கிறீங்களா? பழைய வண்டிக்கு தாம்மா பட்டி பார்த்து பெயிண்ட் அடிச்சா அழகா இருக்கும். நம்மெல்லாம் தக தகன்னு மின்னுற வண்டிமா, எனக்கு எதுக்கு? நானாவது கலரா இருக்கேன். ஆ, எனக்கு போட்டா கூட நெயில் பாலிஷ் பளிச்சுன்னு தெரியும். அவரு வடை செட்டி அடிப்பாக மாதிரி இருக்காரு, அவருக்கு போட்டா எப்படி தெரியும்? இதுல தகதகன்னு இருக்காராம். நீ கலரா தாமா இருக்க. யாருத்தா இல்லைன்னு சொன்னது? ம். என்ன கோபம் வரல? உனக்கு பொழுது போலன்னு என்ன சண்டைக்கு இழுக்கிற? நடக்குமா? நடக்காதுடி. ம், ம். அப்படியா பாட்டி? சண்டைக்கு கூப்பிட்டீங்களா? நான் பாட்டுக்கு ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போவாரு. ஒரே ஜாலியா இருக்கும். எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருக்கிறேன். கேட்கணும்னு தானே சொல்றது. இனியா, ம் போதும் போதும். அம்மா, பாக்யா இன்னும் வரல? இன்னும் வரலடா. ஓ, இப்பெல்லாம் அவ அம்மா வீட்டுக்கு போறது ரொம்ப ஓவரா போச்சுடா. இந்த பாக்கியா வந்துட்டால. ஏன் அங்கேயே நிக்கிற? வாமா. ஏய் லீலு, ஹாய் அண்ணே. வாடா. வாயா லீலு. நான் 7 திரும்ப கூட்டிட்டு வந்துட்டேன்.
இவன் இங்கே இருக்கட்டும்ங்க, எங்கேயும் போக வேண்டாம். என்ன பாக்கியா, நீ உன் அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இவனை கூட்டிட்டு வந்திருக்க? அப்படின்னா இவன் இத்தனை நாள் அங்கதான் இருந்தானா? ஆமா, அங்கதான் இருந்தான். நீங்க பாட்டுக்கு போன்னு சொல்லிட்டீங்க, இவனும் போயிட்டான். இவன் கையில 10 ரூபாய் கூட இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்படியே சாப்பிடாம தங்க இடம் இல்லாம அலையட்டோன்னு நான் விட்டுற முடியுமா? அதனாலதான் நான் எங்க அம்மா வீட்டுல தங்க சொல்லியிருந்தேன். பாக்யா, அதெல்லாம் இல்லாம கஷ்டப்பட்டாதான் வாழ்க்கையில படிப்பு எவ்வளவு முக்கியம், வேலை எவ்வளவு முக்கியம்னு அவனுக்கு புரியும். பெருசா கனவுதான் முக்கியம், நான் முக்கியம் இல்ல, என் பேச்சு முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு போன. இப்போ எந்த முகத்தோட திரும்பி வந்திருக்க? அவனே திரும்ப வந்திருக்கான்னா பரீட்சை எழுதுவானா இருக்கும் இல்லடா? ஆமான்னு சொல்லிட்டு உள்ள போடா. சொல்லுடா. டேய், என்னத்தடா சொல்லுடான்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிற? அதான் வந்துட்டான்ல, அதெல்லாம் எழில் சரி ஆயிடுவான். எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க, ஆனா அவன் பேசல பாத்தீங்களா? என்ன பேசணுங்க? இது என்ன ஜெயிலா? தப்பு பண்ணா தண்டனை கொடுக்கறதுக்கு இது வீடுங்க. இவன் நம்ம பையன். அப்படிலாம் இவனை வெளியில அனுப்பி விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. என்னையும் வெளியில போன்னு சொல்லிடுவீங்க. உங்களுக்கு எல்லாமே ஈஸி தான். எனக்கு 3 பிள்ளைங்க இருக்காங்க. எல்லாருமே எனக்கு முக்கியம். எல்லார பத்தியும் நான் யோசிக்கணும். உங்களுக்கு என்ன, வெளியில போன்னு ஈஸியா சொல்லிடுவீங்க. அதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கு. அதே மாதிரி இவனை இங்க இருக்க சொல்றதுக்கும் எனக்கு உரிமை இருக்கு. இவனை வெளியில போன்னு சொல்லாதீங்க. இவன் கஷ்டப்படுறத பார்க்க முடியாம தான் நான் இவனை இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இவனை தயவு செஞ்சு போக சொல்லாதீங்க. நல்லதோ கெட்டதோ கூட்டிட்டு வந்துட்டா. அவ உன் பேச்ச கேட்காம கூட்டிட்டு வந்தது தப்புதான். இருந்தாலும் கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண சொல்ற? அவனை உள்ள போ சொல்றா. ஆத்தாடி, நீ அடி பேசுற? ஐயோ, என் கண்ணையே என்னால நம்ப முடியலையே. பாக்கியா, இவன் மனசு மாறுறதுக்குள்ள அவனை உள்ள விட்டு போயிரு. டே கோபி, நீ எதையாவது அவனுக்கு புரிய வைக்கணும்னு நினைச்சு வெளியே அனுப்பிச்சிருந்தேன்னு வையே, இந்நேரம் அவனுக்கு கண்டிப்பா அது புரிஞ்சிருக்கும். அதை பத்தி நீ கவலையே படாத. அப்பா, உங்க ரெக்கமெண்டேஷன்லாம் இருக்கட்டும்பா, அவனை வாய் திறந்து பேச சொல்லுங்க. நீங்கெல்லாம் இவ்ளோ சிபாரிசு பண்றீங்க அவனுக்காக, ஆனா அவன் ஒரு வார்த்தை பேசுறானா பாத்தீங்களா? சரிடா, உனக்கு 6 months நான் டைம் தரேன். அதுக்குள்ள எக்ஸாம் நீ எழுதுவியோ இல்ல உன் கனவை துரத்திட்டு நீ போவியோ அத பத்தி எனக்கு கவலை இல்லடா. ஆனா உன் மேல நம்பிக்கை வரா மாதிரி ஏதாவது பண்ணி நீ ப்ரூவ் பண்ணணும். பண்ணுவாங்க, கண்டிப்பா பண்ணுவான். 6 மாசம் டைம். நீ ஒன்ன எனக்கு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு ஓகேனா நீ உள்ள வரலாம். அது முடியாதுன்னா இவங்க யார் சொன்னாலும் நீ இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது.
வெளியே போலாம். இல்லங்க, கண்டிப்பா பண்ணிடுவான். 6 மாசம் கொடுத்திருக்கல்ல, அதுக்குள்ள எக்ஸாம் எழுதிடுவான். நீ கவலைப்படாதடா. டேய் சொல்லுடா, அப்பா கேக்குறாருல.